ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் மஞ்சள் பூசணி வச்சு ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வானலில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. 1 கப் மஞ்சள் பூசணி எடுத்திங்கன்னா அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே குக்காக விடுங்க. ஒரு சரியாக 4 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்திங்கன்னா மஞ்சள் பூசணி நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் கரண்டியால் கூட அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வரும். இது மாதிரி மேஷரால் கூட நல்லா அழுத்தி விட்டுக்கங்க. பாருங்கள், நல்லா ஒன்று போல் மசிஞ்சு சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே அந்த தண்ணியிலே மசிச்சு விட்ட பிறகு இதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் இலகன பதத்தில் வரும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கங்க. நீங்கள் இந்த மாவுக்கு பதிலாக பச்சரிசி மாவு கூட சேர்த்து செய்யலாம். இல்லாட்டி 1/2 கப் கேழ்வரகு மாவு 1/2 கப் பச்சரிசி மாவு கூட சேர்த்து செய்யலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே கேழ்வரகு மாவு மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. அப்படியே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து இது மாதிரி நல்லா உருண்டை பதத்துக்கு வரும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. அதிகமாகலாம் நெய் சேர்க்க வேண்டியதுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கூடவே துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுவே கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், மாவு இதிலே வெந்து நல்லா திக்காக உருண்டை பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடுங்க. லைட்டாக ஆறி வரட்டும், ரொம்பவும் ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்து இதில் பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு, பாதாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸ் உங்களுடைய விருப்பம்தான். தேவைக்கேற்ப கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும், நல்ல சுவையாக இருக்கும். இப்போ கலந்துட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிங்க. ஒரு முறை தடவினீங்கன்னா போதும். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி இது மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை உருண்டையாக கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடாக இருக்கோ அந்த மெத்தடில் செஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ நான் இதை உருண்டையாக உருட்டி இது மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து ஸ்டீமரில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கங்க. வாழையில் இருந்ததுன்னா போட்டுக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. கொஞ்சமாக அடியில் நெய் தடவிட்டு இது மாதிரி வரிசலாக அடுக்கி மூடி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கமகமன் மணக்க சுவையான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க. இதை நீங்கள் மாலை நேர உணவாக செஞ்சு தரலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம மஞ்சள் பூசணி வச்சு அதில் கூட்டு பொரியல்லாம் செஞ்சால் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இதில் சேர்த்ததே தெரியாது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி சேர்த்து நல்ல ஒரு மாலை நேர உணவாக செஞ்சு கொடுத்து பாருங்களேன். இனி பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த இந்த மஞ்சள் பூசணி வச்சு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க. ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.